கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम की महिमा मिले. டிசம்பர் மாதத்தினுடைய செகண்ட் ஆஃபிலே நாம் இருக்கிறபடினாலே ஏராளமான இடங்களிலே அருகாமையிலே சபைகளிலே अनेक விதமான கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. दिसंबर महीना के पिछले जो दो भागों में पिछले भाग में जब हम रहते हैं, इसलिए हमारे कलीसियाओं में कई कलीसियाओं में दिसंबर की बातें, क्रिसमस की बातें दिखाई पड़ रही है. விசேஷமாக நம்முடைய வளாகத்தை சார்ந்தவர்கள் சிக்கரியா ஜோன், ரோத்தா ஜோன், மலைக்கு மேலே இந்த ஏராளமான இடங்களிலே அவர்கள் பிரிந்து சென்றிருக்கிறார்கள். विशेष करके हमारे हाथा में रहने वाले कई लोग जो है रोहतास पहाड़ में और कई जगह में जो है और झुंड होकर के वे लोग चले गए हैं. இப்படிப்பட்ட எல்லா ப்ரோக்ராம் வழியாகவும் நாம் யோசிக்கிறபடி புறஜாதிகள் மத்தியிலே கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். इस प्रकार के कार्यक्रम के द्वारा अन्य जातियों के बीच में मसीह का प्रचार होने के लिए हमें प्रार्थना करनी जरूरी है. இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிப்பதற்கு செல்வதற்கு முன்பதாக நாம் தேவனுடைய ஒரு குணத்தை நாம் கொஞ்சம் சிறிதாக நாம் தியானிக்கலாம். आज हम आराधना करने के पहले परमेश्वर के गुणों में से एक गुण को थोड़ा सा अध्ययन कर लेंगे. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். मेरे साथ खोलिएगा लूका रचित सुसमाचार उसका दूसरा अध्याय 10वां वचन. லூக்கா 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். लूका 2 का 10. स्वर्गदूत ने उनसे कहा, मत डरो, क्योंकि देखो मैं तुम्हें बड़े आनंद का सुसमाचार सुनाता हूँ जो सब लोगों के लिए होगा. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். 11 वचन को भी पढ़ लेंगे. कि आज दाऊद के नगर में तुम्हारे लिए एक उद्धारकर्ता जन्मा है और यही मसीह प्रभु है. நாம் அடிக்கடி வாசித்திருக்கிற தியானித்திருக்கிற வசனங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். हम अक्सर जो देखते हैं, पढ़ते हैं, अध्ययन करते हैं, उन वचनों को यहाँ देखते हैं. விசேஷமாக கிறிஸ்மஸ் நாட்களிலே இந்த வசனத்தை நாம் அதிகமாக நாம் கூறி அறிவிப்பதுண்டு. विशेष करके क्रिसमस के दिनों में इन वचनों को ज्यादा से ज्यादा हम बोलते हैं, प्रचार करते हैं. இயேசுவானவர் நற்செய்தியாக பிறந்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. बाइबल बताती है यीशु मसीह जो है शुभ समाचार के रूप में पैदा हुआ है. இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒருவேளை நாம் பார்ப்போமேயானால், इन वचनों के आधार पर अगर हम देखें எப்படிப்பட்ட நற்செய்தி, किस प्रकार का शुभ समाचार, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. बड़े आनंद का सुसमाचार. யாருக்கு? किसके लिए? எல்லா ஜனத்துக்கும், सारे लोगों के लिए. இயேசுவானுடைய பிறப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும். यीशु मसीह का जन्म को लेकर के अगर हम देखते हैं, वहां लिखा है सब लोगों का आनंद देने वाला सुसमाचार है. இந்த சிந்தையோடும் இந்த பாரத்தோடும் தான் நாம் கிறிஸ்மஸ் நாட்களிலே வெளியிலெல்லாம் போய் பணத்தை செலவழிக்கிறோம், நம்ம பிரயாசப்படுகிறோம். इस विचार के साथ या इस आनंद के साथ ही हम बाहर जाते हैं, पैसा खर्चा करते हैं, कामों को करते हैं. எப்படியாயிலும் ஜனங்கள் இந்த மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். किसी न किसी प्रकार लोग इस प्रकार का बड़े आनंद को पाए जाए. அது உயர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, தாழ்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த சமாதானம் உண்டாக வேண்டும், சந்தோஷம் உண்டாக வேண்டும். ऊंचे कोठरी में रहने वाले या नीचे स्तर में रहने वाले कोई भी हो, सबों के लिए बड़े आनंद मिल जाए. ஆனால் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் உண்டு. लेकिन आज विचार करने के लिए एक बात, खास बात यह है, இந்த மிகுந்த சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்குமேயானால் அது எனக்கு உண்டு. अगर ये बड़े आनंद सबों के लिए होगा तो मेरे लिए भी है. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய சூழல் ஏதோ ஒரு விதத்திலே துக்கத்தோடு கூட இருக்கலாம். आज परिस्थिति को लेकर के किसी न किसी रूप में आप दुखित क्यों न हो. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் உள்ளே இருக்கிற சந்தோஷத்தை எடுத்து ஒரு துக்கத்தோடு கூட உங்களை உட்கார வைத்திருக்கலாம். कोई बात आपके भीतर प्रवेश करके आपके अंदर का आनंद को हटा करके दुख को लाया होगा. எல்லா ஜனத்துக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். सारे लोगों के लिए आनंद देने वाला करके वहां लिखा है, तो आपको भी वहां
लिखा गया है। இன்றைக்கு இயேசுவானவர் என்கிற அந்த நற்செய்தி உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். यीशु मसीह का जन्मदिन का सुसमाचार जो है आपके लिए भी बड़े आनंद को दे सकता ஒருவேளை है। சிறு பிள்ளைகளா இருக்கலாம் அல்லது பெரியவர்களா இருக்கலாம், चाहे छोटे बच्चे क्यों न हो या बड़े बड़े क्यों न हो, படிக்கிறவர்களா இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பணியிலே அமர்த்தப்பட்டவர்களா இருக்கலாம் அல்லது ஊழியத்தில் இருக்கலாம், पढ़े लिखे क्यों न हो या नौकरी करने वाले क्यों न हो या कोई सेवकाई करने वाले क्यों न हो, உங்கள் ஒவ்வொருவருடைய துக்கத்தையும் நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே இயேசு பிறந்தார். आपके सबों के अंदर का दुख को हटा करके आनंद देने के लिए ही प्रभु यीशु संसार में आया। எனவே இன்றைக்கு நாம் அந்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். इसलिए हम उस परमेश्वर की आराधना करने के लिए जा रहे हैं, அவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். उसको धन्यवाद देने जा रहे हैं। எனக்கு என்னுடைய ஜீவியத்திலே சந்தோஷத்தை கொடுக்கும்படி இயேசுவானவரை தந்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். मेरे जीवन में आनंद को देने के लिए यीशु मसीह को जिस परमेश्वर पिता ने विदा किया उसको हम धन्यवाद देने जा रहे हैं। எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி விண்ணுலகை விட்டு மண்ணுலகுக்கு வந்த இயேசுவை நாம் ஆராதிக்க போகிறோம். हमारे लिए आनंद देने के लिए स्वर्ग को छोड़ करके इस धरती पर आया यीशु की आराधना करने के लिए जा रहे हैं। இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே சொல்ல போகிறோம், आज हम परमेश्वर से यूं कहने जा रहे हैं, எல்லா ஜனத்துக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதுல எனக்கும் பங்கு உண்டு ஆண்டவரே. सारे लोगों के लिए होगा या सब लोगों के लिए होगा, मतलब उस सबों में मैं भी हूं परमेश्वर। ஆனால் ஒருவேளை இதை நாம் இன்றைக்கு அனுபவ ரீதியாக அனுபவிக்க முடியாமல் காணப்படலாம். शायद उस आनंद को अनुभव करने में हम दूर में रहते होंगे। இது எப்படி இருக்குதுன்னா, சிரிக்கவே முடியாம ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சிரி சிரின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ये लगता है कि हंसने के लिए हमें बनता ही नहीं है, हो ही नहीं रहा है, तो कहा जा रहा है हंसो हंसो करके कहा जा रहा है। कैसी बात है, துக்கமா அடைஞ்சிட்டு இருக்கும்போது நீ சிரி, நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. दुख से भरा हुआ दिल से मैं हूं, लेकिन यहाँ कहा जा रहा है आनंदित हो हंसो करके, कैसे होगा। வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, சந்தோஷம் எல்லா ஜனத்துக்கும் உரியது. बाइबल साफ से कहती है ये आनंद सारी जातियों के लिए होगा। எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போதே சொன்னார், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமாயிருங்கள். इसलिए प्रेरित पौलुस जब जेल में था भीतर ही भीतर से वो लिखता था कि आनंदित रहो आनंदित रहो। எனவே எல்லா ஜனத்துக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற காரியத்துல ஜெயில இருக்கவங்களுக்கு உண்டு, வியாதியில இருக்கவங்களுக்கு உண்டு, போராட்டத்தில் இருக்கவங்களுக்கு உண்டு, எல்லாருக்கும் சந்தோஷம் உரியது. यहाँ जब सब लोगों के लिए होगा करके जब शब्द आता है तो जेल में हो या बाहर हो, सड़क में हो, गांव में हो, सबों के लिए है। எனவே முதலாவதாக நாம் யோசிக்க வேண்டிய காரியம், ஒவ்வொருவரும் மனதிலே கொள்ள வேண்டிய காரியம், தேவனை ஆராதித்து முன்பதாக இந்த சந்தோஷம் எனக்கு உரியது. इसलिए आए हुए सब लोग आराधना में प्रवेश करने के पहले ये बात को मन में ठान लेना है, वो ये है कि ये आनंद मेरे लिए भी है। ஒருவேளை இதை நாம் அனுபவிக்க முடியாத ஒரு சூழலிலே நாம் இருப்போமே ஆனால், शायद इस आनंद को अनुभव करने लायक स्थिति में अगर आप नहीं हो, இப்படிப்பட்ட சந்தோஷத்தை என்னுடைய ஜீவியத்திலிருந்து எடுத்து போடுகிற காரியங்கள் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். थोड़ा सा हमें जांचना है कि इस आनंद को मेरे जीवन से निकालने वाली बातें, हटाने वाली बातें कौन सी है। வேதம் பொய் சொல்லல, வேதத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்குது. बाइबल में साफ ढंग से बिल्कुल लिखा हुआ है, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும், बड़े आनंद को देने वाला सुसमाचार सबों के लिए है। அப்ப எனக்கு உண்டு, वो मेरे लिए भी है। அதை உணர்ந்து நான் தேவனை நன்றி செலுத்த முடியாத ஒரு சூழலில் இருப்பேனே ஆனால், लेकिन उसको महसूस करके अगर मैं धन्यवाद देने का स्थिति में अगर नहीं हूं, இன்றைக்கு நான் சில காரியங்களை யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. आज हम अपने आप को थोड़ा सा बातों को लेकर के समझें या परखें। ஆதாம் ஒரு மிகுந்த சந்தோஷம் நிறைந்த, ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு சூழலிலே வைக்கப்பட்டிருந்தார். जो पहला व्यक्ति आदम जो है एक खुशी भरा या आनंद भरा परिस्थिति में वो था। அவனுடைய வாழ்க்கையில இருந்த சந்தோஷம் அங்கே எடுக்கப்பட்டு போகிறது. लेकिन देखिए उसके जीवन का आनंद हटाया जा रहा है। ஒரு பயம் வருகிறது, वो डर चला गया, ஒரு கலக்கம் வருகிறது. उसके अंदर घबराहट आई। அப்படியே அந்த இளைய குமாரனுடைய சம்பவத்திலே பார்க்கும் பொழுதும் அதே விதமான காரியத்தை பார்க்க முடியும். वैसे ही वो उड़ाऊ पुत्र के जीवन में देखिएगा, छोटा बेटा, उसके जीवन में भी इसी प्रकार की बातें हुई। அதுல ஒரு வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவன் குறைவுபட தொடங்கி.
एक वचन इस प्रकार उड़ाव पुत्र के कहानी में आता है कि वो घटता गया அது வெறும் காசு பணத்துல மாத்திரமல்ல, ना केवल पैसा में वो घटता गया, அவன் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, திருப்தி எல்லாத்துலயும் குறைவுபட தொடங்கி उसके आनंद में, उसके खुशी में, उसकी सारी भरपूरी में वह घटता गया। எப்பொழுது நாம் தேவனை விட்டு தூரமாய் போகிறோமோ அல்லது கீழ்ப்படிய மறுக்கிறோமோ அப்பொழுது இந்த சந்தோஷத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது. जब कभी हम अन्यायकारी होते हैं या हम परमेश्वर से दूर जाते हैं तब इस आनंद को महसूस नहीं कर पाएंगे. தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாகிலும் ஒரு காரியங்கள் இருக்குமேயானால் இந்த வசனத்தை நாம் அனுபவமாக்க முடியாது. अगर कोई भी बात जिससे परमेश्वर प्रसन्न नहीं है तो इस आनंद का मजा नहीं ले सकते हैं. எனவே தான் வேதம் சொல்கிறது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. इसलिए बाइबल बताती है दुष्ट के लिए ये आनंद नहीं है. எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி தான். सब जन लोगों के लिए जरूर आनंद देने वाला समाचार है. ஒருவேளை இன்றைக்கு நான் அதை அனுபவிக்க முடியாத இடத்துல இருப்பேனேயானால் முதலாவது கேட்க வேண்டியது இதுதான். लेकिन अगर आप इसका अनुभव लेने का जगह में नहीं है तो पहला प्रश्न ये पूछिए. ஏனென்றால் ஜெயிலுக்குள்ள இருக்கும் பொழுதும் அந்த சந்தோஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட முடியல. क्योंकि जेल में जो पौलुस था उसके अंदर का आनंद ऐसा भी है, उसको भी इस प्रकार निकाला जा सकता है. முதலாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை இந்த சந்தோஷத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டுவிடும். सबसे पहले जो अनाज्ञाकारी का जीवन या हम आज्ञा नहीं मानते हैं इस प्रकार का जीवन आनंद को हमसे दूर ले लेगा. இரண்டாவதாக இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். दूसरी एक और बात को देख लेंगे. இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலிருந்து इजराइल लोगों के जीवन में எண்ணாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் गिनती 14 अध्याय அதனுடைய முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். पहला वचन को पढ़ेंगे. तब सारी मंडली चिल्ला उठी और रात भर वे लोग रोते ही रहे. ஜனங்கள் அன்று இரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். रात भर लोग रोते रहे. புறப்பட்டு வரும்பொழுது நல்லா இருந்துச்சு, ஆனா இப்போ ஒரு பெரிய ஒரு துக்கம், ஒரு பெரிய ஒரு கஷ்டம், ஒரு பெரிய மனபாரம், குழப்பம் இங்க ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிறது. मिस्र देश से जब कूच के आए तो आनंदित रहे, लेकिन यहाँ घबराहट है, यहाँ दुख है. மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாய் ஆண்டவர் உடன் இருக்கிற அந்த காரியத்தை, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. मेघ के खंभा और आग के खंभा के रूप में जो परमेश्वर दिखाई दिया उस आनंद को अनुभव नहीं कर पा रहे हैं. அற்புதங்களுக்கு மேல அற்புதமும் அதிசயங்களுக்கு மேல அதிசயம் நடத்தின ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அங்க அவர்கள் மகிழ்ந்திருக்க முடியல. आनंद के ऊपर आनंद या अद्भुत कामों के ऊपर अद्भुत काम देखे हुए ये लोग जो है कहां चले गए? தேவனை நம்பாமல் மனிதனை அங்கே நம்புகிறார்கள். यहाँ मनुष्य के ऊपर भरोसा रखने की बातों को छोड़ करके मनुष्य के ऊपर भरोसा रखने लगे. அதுவும் ஆண்டவருடைய அந்த சந்தோஷத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுறோம். ये बात भी परमेश्वर का आनंद को हमसे हटा देगा. அதுக்கு முந்தின அதிகாரத்துல அதுதான் பார்க்கிறோம். 13वां अध्याय में इन्हीं बातों को देखते हैं. அவர்கள் எல்லாம் வந்து துர்ச்செய்தியை பரம்ப பண்ணுகிறாங்க. वे लोग आकर के बुरे समाचार को फैला दिए. அவர்கள் காரியங்களை விசுவாச குறைவை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். वे उनके अंदर के विश्वास की कमी को उन्होंने प्रकट किया. அதை கேட்ட பிற்பாடு இவர்களுக்குள்ளே இருந்த அந்த சந்தோஷம் எடுக்கப்பட்டு போய் அழுகை அங்கே உண்டாகிறது. तो इजरायली सब जब सुनने लगे उनके अंदर का आनंद निकल गया. நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுது தேவனை நம்புகிற இடத்திலே மனிதனை நம்ப ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியாது. हम लोग जब जहां परमेश्वर के ऊपर भरोसा रखना है अगर मनुष्य के ऊपर भरोसा रखते हैं तो आनंद को खोएंगे. முதல்ல பார்க்கிறதுக்கு எளிதாகவும் மிக லகுவாகவும் போல காணப்படும். सबसे पहले दिखेगा कि हल्का है और सबसे साधारण दिखाई पड़ेगा. தேவனை நம்புவதை பார்க்கலும் மனிதனை நம்புவது ரொம்ப ஷார்ட்கட்டா இருந்த மாதிரி ரொம்ப சுலபமா தெரியும். आपको साधारण होगा, हल्का होगा, आसानी से होगा कि परमेश्वर से भरोसा रखने की बातों को छोड़ करके जब मनुष्य के ऊपर रखेंगे तब. ஆனா அது ஒரு பொய்க்கால் குதிரை மாதிரிதான். लेकिन वो झूठा है, उसमें कई बातें छिपी गई है. முடிவில் ஒரு பெரிய துக்கத்தை தான் கொண்டு வரும். आखिरी में
बहुत बड़ा दुख को परिणाम के रूप में वो ला देगा। மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கன்மலையாய் உடன்படுகிற கிறிஸ்துவை அனுபவிக்க முடியாது. मेघ के खंबा या आग के खंबा या एक ऐसी जो चट्टान है, उस आनंद को आप महसूस नहीं कर पाएंगे। ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்யாமல் இருக்கும் பொழுதும் இந்த சந்தோஷத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது. जब हम परमेश्वर की सेवा कर नहीं रहे हैं तब भी ये आनंद को हम लोग महसूस नहीं कर पाएंगे। லூக்கா 10வது அதிகாரம் लूका 10 का அதனுடைய 17வது வசனத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. 17वां वचन में इस प्रकार लिखा है, லூக்கா 10:17 लूका 10:17 பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். वे 70 आनंद करते हुए लौटे और कहने लगे कि प्रभु तेरे नाम से दुष्ट आत्मा भी निकल गया। எப்பொழுது நாம் ஆண்டவர் அண்டையிலே மற்றவர்களை நடத்துகிறோமோ அப்பொழுது ஒரு பெரிய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். जब कभी हम दूसरों को परमेश्वर यीशु मसीह के पास ले आते हैं या उद्धार के मार्ग में ले आते हैं तब हम आनंदित होते हैं। இன்றைக்கு ஒருவேளை நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் நாம் இருப்போமே ஆனால், अगर आज आप में से कोई उस आनंद की महसूस या आनंद को अपना जीवन में नहीं देख पा रहे हैं तो நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, जब हम दूसरों के लिए प्रार्थना करना शुरू करेंगे மற்றவர்களுக்காக நாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது, या दूसरों को कुछ देना शुरू करेंगे மற்றவரிடத்திலே கிறிஸ்துவை நாம் கொண்டு செல்லும் பொழுது, या मसीहा को या यीशु को दूसरों तक पहुंचाने के लिए कोशिश करेंगे, ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். एक बहुत बड़ा आनंद हमारे दिल में चले आएगा। நேற்றைய தினத்தில் ஒரு மகள் எனக்கு ஃபோன் பண்ணா, ரோத்தாஸ் சைடுல இருந்து. रोहतास पहाड़ में रोहतास साइड से एक நீச்சே नीचे तराई में रोहतास जिला में से एक बहन मुझसे फोन से बातें की। நான் ரொம்ப பார்த்ததில்ல அந்த மகளை. उस बेटी को तो मैं ज्यादा देखा नहीं हूँ। திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னா, அங்கிள் உங்களை பார்க்கணும் அங்கிள் அப்படின்னு. तो उन्होंने फोन से कहा अंकल जी आपसे मुझे देखना है, मुलाकात करना है। ஏதோ அர்ஜென்ட் இல்லைன்னா நீ மண்டே பார்க்கலாமாம்மா அப்படின்னு கேட்டேன். तो मैंने कहा अगर ज्यादा इमरजेंसी नहीं है, देखना ही नहीं है तो सोमवार को तुम देख सकती हो। சொன்னா இல்ல அங்கிள், 2 நிமிஷம் நான் அங்க இருந்து நவாட்டா அவ்வளவு தூரத்துல இருந்து நான் வந்துட்டு 2 நிமிஷத்துல நான் திரும்பிடுவேன் அங்கிள் அப்படின்னு. उन्होंने कहा कि मैं नहाटा है वहां से बस 2 ही मिनट है, 2 ही मिनट में मैं इधर आकर के मैं बस 2 मिनट मिलूंगा फिर मैं चले जाऊंगी। நேரே வந்தா, வந்துட்டு கையில ஒரு 1000 ரூபாயை கொடுத்தா. सीधे आई, आकर के मेरे हाथों में 1000 रुपये को धराई। அங்கிள் நிறைய நீங்க இந்த பிள்ளைங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றீங்க, நிறைய கிறிஸ்மஸ் டைம்ல நிறைய ஒர்க் பண்றீங்க, நிறைய ப்ரோக்ராம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், இது அந்த பிள்ளைகளுக்காக இதை வச்சுக்கொள்ளுங்க. तो उसने कहा अंकल जी आप बच्चों के लिए कई कार्यक्रम चला रहे हैं, बच्चों के लिए क्रिसमस की बातों को कहा रहे हैं, उनको प्रोग्राम चला रहे हैं, इसलिए इस पैसा को आप उनकी सेवा के लिए रख दीजिए। அவளுடைய முகத்துல இருந்த சந்தோஷத்தை பார்க்கணும். उनके चेहरा में इतनी बड़ी आनंद की बातें दिखाई पड़ी, அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி, बहुत बड़ी खुशी की बातें दिखाई வேற पड़ी। எதுவும் வேலை இருக்குதான்னு கேட்டேன். இல்லங்கள், இந்த ஒரு காரியத்துக்காக தான் நான் வந்தேன். मैंने पूछा क्या और दूसरा काम यहाँ है? नहीं 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 अंकल जी, आपको देने के लिए मैं वहां से इधर आई। அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். बहुत बड़े आनंद है। இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும்னா இது ஒரு நல்ல சீசன். लेकिन इस आनंद को अनुभव करने के लिए ये क्रिसमस का मौसम या सीजन बहुत बड़ा सीजन है। உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய், பொருளின் மூலமா, நீங்க கடந்து செல்வதின் மூலமா இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். आप प्रार्थना के द्वारा दूसरों को तक पहुंचने के लिए या देने के द्वारा आनंद को महसूस कर सकते हैं। எனக்கு தெரியும் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த மாசத்துல எல்லாருமே பிஸின்னு சொல்லி. और हम जानते हैं कि पूरे सालों में इसी महीना में ही जो है हम लोग व्यस्त रहते हैं। ஆனா இந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க விரும்புவோமே ஆனால், अगर इस आनंद को अगर आप अनुभव करना चाहते हैं, ஏதாவது ஒரு வழியில கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொண்டு போங்க. किसी न किसी रूप में इस मसीहा को दूसरों तक ले आइए। அப்பொழுது அந்த மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற அந்த நற்செய்தியாகிய அந்த சந்தோஷத்தை நாம் பூரணமாய் அனுபவிக்க முடியும். तब ये बड़े सुसमाचार है, बड़े आनंद को देने वाला, उसको हम भी महसूस कर पाएंगे। நம்முடைய வளாகத்திலிருந்து ஏராளமான பேர் இப்படி புறப்பட்டு வெளியில போறாங்க. आजकल हम देखते हैं
हमारे हाथा से कई लोग निकल के बाहर जा रहे हैं। டிசம்பர் மாதம் மாத்திரமல்ல மற்ற நாட்களிலும் இப்போ அதிகமாய் மக்கள் அருகாமையில் உள்ள சபைகள் கிராமங்களுக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ना केवल दिसंबर महीना में, लेकिन आजकल हम देखते हैं और महीना में और समय में भी लोग जो है गांव में जाकर के प्रचार करते हैं, कलीसिया चला रहे हैं हमारे हाथा से। அப்படி தேவனுக்கு நாம் ஊழியம் செய்யும் பொழுது इसी प्रकार अगर प्रभु की सेवा हम करेंगे, பெரிய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். बड़े आनंद को हम प्राप्त करेंगे। ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சந்தோஷத்தை அளிக்கிறவராய் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். आज प्रभु हमारे बीच में इसलिए आया कि इस बड़े आनंद को देने के लिए। அந்த சந்தோஷத்தை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க முடியும். ஏனென்றால் எல்லா ஜனத்துக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. हम सबको इस बड़े आनंद को अनुभव करने पाए, क्योंकि वचन कहता है सारे या सब लोगों के लिए होगा। இன்றைக்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்த அந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். आज हम जिस परमेश्वर आनंद को देने के लिए यहाँ आया, उस परमेश्वर की आराधना करेंगे।